உலகின் மிகவும் திறமையான நோயியல் நிபுணர் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1862 ஆகஸ்ட் 21 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய டம்ஃப்ரீஸ்ஷையரில் இருக்கிற கேனன்பீயில் வால்டர் ஸ்மித்துக்கும் மார்கரெட் ஆனி லொரைன் பிரவுன் ஸ்மித்துக்கும் மகனாக பிறக்கிறார் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித். இவர் கூட பிறந்தவங்க 8 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ரெவரண்டாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஃப்ரீ சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்ட் மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு தேவாலயத்தில் மந்திரி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய அப்பா ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்துக்கு குழந்தை பருவத்திலிருந்தே நல்லொழுக்கத்தையும் இறையியலையும் வீட்டிலிருந்தே போதித்து வந்தாங்க. இதனால் சிறு வயதிலிருந்தே ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் இறை நம்பிக்கையுள்ள குழந்தையாகவும் வளர தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் கூட பிறந்த 8 சகோதர சகோதரிகளில் சில பேர் அடுத்தடுத்து உயிரிழந்து வந்தாங்க. குறிப்பாக 1864ஆம் ஆண்டு மே 12 அன்னைக்கு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய எல்டர் சிஸ்டர், அதாவது மூத்த சகோதரியான ஹெலன் ஜார்ஜினா ஸ்மித் அப்படின்றவங்க அவங்களுடைய 13 வயதிலே இறந்து போகிறாங்க. இது மாதிரி இவங்க மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய சகோதர சகோதரிகள் இறந்து வந்தாங்க. இது ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்புகளாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1867ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்துக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் ஆகஸ்டில் பிறந்திருந்தனால 1867ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்துக்கு 4 வயது இருந்தது. அப்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக கேனன்பீலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது தியாலஜி இறையியலை ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் ஆரம்பத்தில் படித்து வந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபிலாசபி, தத்துவம், ஹிஸ்ட்ரி, வரலாறு, லிட்ரேச்சர், இலக்கியம் இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் படித்து வந்தாங்க. அடுத்து 1872ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக ஸ்காட்லாண்டுடைய டம்ஃப்ரீஸ்ஷையரில் இருக்கிற கேனன்பீலேருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற மெர்சிஸ்டனுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக மெர்சிஸ்டனில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு பிரைவேட் டே ஸ்கூல், அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1872ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க தொடங்கியிருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம், இவர் பிறந்திருந்தது ஸ்காட்லாண்டுடைய டம்ஃப்ரீஸ்ஷையரில் இருக்கிற கேனன்பி. இந்த கேனன்பி ஆனது இவர் பிறக்கிற காலகட்டத்தில் ஹாஃப் மார்டன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ இவர் பிறந்த இடம் வந்து ஹாஃப் மார்டன் அப்படின்ற இடம் தான். அது பிற்காலத்தில் கேனன்பி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வில்லேஜ், அந்த கிராமமானது பெயர் மாற்றம் பண்ணப்பட்டது. ஸோ அதாவது கேனன்பி அப்படின்னு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறத விட இந்த ஹாஃப் மார்டன் அப்படின்ற அந்த ஒரு வில்லேஜும் கேனன்பி ரெண்டுமே இணைஞ்சது. ஸோ ஒட்டுமொத்தமாக கேனன்பி அப்படின்னு இன்றைக்கி அழைக்கப்படுது. ஸோ அங்கிருந்து இவர் வந்து அந்த ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற மெர்சிஸ்டனில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜ் அப்படின்ற பிரைவேட் டே ஸ்கூலில் இவர் ஜாயின் பண்ணி இவருடைய ஹையர் எஜுகேஷனை ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து படித்து வந்தாங்க. இவருடைய உயர்கல்வியின் போது ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து லட்டின் லாங்குவேஜையும் கிரீக் லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்துக்கு பர்டிகுலராக ஃபிலாசபி, தத்துவம் படிக்கிறது அவ்வளோ விருப்பமான விஷயமா இருந்தது. இதனால் தத்துவ பாடங்களை ரொம்பவே சிறப்பாகவே ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் படித்து வந்தாங்க. இறுதியாக 1879ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. ஹையர் எஜுகேஷனை முடித்த பிறகும் அதே ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் இவர் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ், அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். இது வந்து 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை படித்து 1880ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, அந்த பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய 1 இயர் கோர்ஸை இவர் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய அப்பா இவரை ஃபிலாசபி படிக்க வைக்கிறதுக்காக எடன்பராலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. இந்த எடன்பராவில் இருக்கிற மெர்சிஸ்டனில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் தான் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் படித்தாங்க. இப்போ அதே எடன்பராலே இருக்கக்கூடிய
யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா. அங்கு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து அண்டர் கிராஜுவேட் டிகிரி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபிலாசபி தத்துவத்தை மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படித்தாங்க. அப்போ இவர் வந்து எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படித்தாங்க. இது பேரளவில் எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு இருந்தாலும் இது வந்து போஸ்ட் கிராஜுவேட் கிடையாது, அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் தான். எந்த அளவுக்குன்னா ஸ்காட்லாண்ட்லேயே ஒரு சில ப்ராமினென்டான யூனிவர்சிட்டிஸில் மட்டும் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். குறிப்பாக ஸ்காட்லாண்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, அதேமாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ், இது போன்ற சில யூனிவர்சிட்டிஸில் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து எம்ஏ அப்படின்றது வந்து அண்டர் கிராஜுவேட்டாக பேச்சுலர்ஸ் டிகிரியாகவே வழங்கப்படும். இது இங்கு மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் அந்த 2 யூனிவர்சிட்டிஸ்லையும் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். ஸோ இவர் வந்து எம்ஏ ஃபிலாசபி படித்தாங்க. படித்த 1884ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 21-22 வயதில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் இவருடைய மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து முடிக்கிறாங்க. இதுக்கிடையில் ஒரே ஒரு விஷயம், 1883ஆம் ஆண்டு மே 31 அன்னைக்கு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய அம்மாவான மார்கரெட் ஆனி லொரைன் பிரவுன் ஸ்மித் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 59 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய அம்மா 1824ஆம் ஆண்டு பிறந்தவங்க. 1883 மே 31 அன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய 59 வயதில் இறந்து போயிடுறாங்க. இது ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதை கடந்து இவர் தொடர்ந்து படித்து 1884ஆம் ஆண்டு இவருடைய எம்ஏ டிகிரி மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து இவர் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவிலிருந்து முடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்துக்கு மருத்துவம் படிக்கிறதுல ஆர்வம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் இது வந்து ரொம்பவும் ப்ராமினென்ட்டான ஒரு மெடிக்கல் ஸ்கூல். அங்கே இவர் ஜாயின் பண்ணி ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக MBCHB, அதாவது இது லட்டினில் மெடிசனே பேக்லோரியஸ் சிரிஜி அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் வந்து MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க தொடங்குறாங்க. இது படிக்கும்போது இவருடைய மெடிக்கல் கரிக்குலம், அதாவது மருத்துவ பாடத்திட்டங்களில் அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், அதேமாதிரி பெத்தாலஜி நோயியல், அதுக்கப்புறமா கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து பர்டிகுலராக பெத்தாலஜி அண்டு ஃபிசியாலஜி, அதாவது நோயியல் மற்றும் உடலியல், இந்த 2 பாடங்களில் அதிகமான கவனம் செலுத்தினாங்க. பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள் அது குறித்து படிக்கிறது பெத்தாலஜி அப்படின்னு நோயியல் அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் பிசியாலஜி உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது. உதாரணத்துக்கு உடல் உறுப்புகளில் ஒன்றான இதயம், அந்த இதயம் எப்படி செயல்படுது, எப்படி துடிக்குது, அதே மாதிரி நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரியான உடல் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது உடலியல் பிசியாலஜி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 2 பாடங்கள் பெத்தாலஜி பிசியாலஜி 2 பாடங்களையும் ரொம்பவே ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் படித்து வந்தாங்க. இறுதி 1889ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 27 வயதில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் இவருடைய மருத்துவ கல்வியை அந்த MBCHB மெடிசனே பேக்லோரியஸ் சிரிஜி அப்படின்னு லட்டினில் அழைக்கப்படக்கூடிய MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இது 1889ஆம் ஆண்டு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து கிட்டத்தட்ட இவருடைய 26-27 வயதில் முடிக்கிறாங்க. முடித்த உடனடியாக இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து இங்கிலாந்துடைய ஆக்ஸ்ஃபோர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் அங்கே ஒரு ஸ்டூடெண்டாக ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து ஜாயின் பண்ணி ஜான் பர்டன் சாண்டர்சன் அப்படின்னு ஒரு பேராசிரியர் அவர் கீழே ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து பெத்தாலஜி நோயியலையும் ஃபிசியாலஜி உடலியலையும் மேற்கொண்டு கற்றுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த இங்கிலாந்துடைய ஆக்ஸ்ஃபோர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து அதே இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஜான் லூக்கஸ் வாக்கர் அப்படின்னு ஒரு பேராசிரியர் அவர் கீழே பெத்தாலஜி நோயியலை ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா அதே கேம்பிரிட்ஜிலேயே சார்ல்ஸ் ஸ்மார்ட் ராய் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர், அவர் ஒரு நோயியல் நிபுணரும் கூட. இந்த சார்ல்ஸ் ஸ்மார்ட் ராயோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் கீழே
ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து பெத்தாலஜியில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு என்னென்னா, இப்போ சார்ல்ஸ் மாட்ராய் அப்படின்ற ப்ரொஃபஸர் வந்து பெத்தாலஜியை அதாவது நோயியலை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிப்பாங்க. அப்போ அந்த நோயியல் கற்பிக்கும் போது அதை நேரடியாக மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பயன்படுத்தி விளக்கக்கூடிய அந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் பொறுப்பில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து இருந்தாங்க. உதாரணத்துக்கு இப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் பார்க்கணும்னா நுண்ணோக்கி தேவை. ஸோ அந்த நுண்ணோக்கியை பயன்படுத்தி அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நேரடியாக வந்து மருத்துவ மாணவர்களுக்கு காண்பித்து அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு. இந்த பொறுப்பில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் சார்ல்ஸ் மாட்ராய் வந்து ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தை, நீ நல்லா பெத்தாலஜிலாம் பண்ணுற, இன்னும் கூடுதலாக நீ படிக்கணும்னா நேராக ஃப்ரான்ஸுக்கு போயிரு அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. இதனால ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த இங்கிலாந்தோடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜிலேருந்து ஃப்ரான்ஸோடைய கிராண்டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராஸ்பர்குக்கு இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ட்ராஸ்பர்கில் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்துக்கு ஒரு அட்வைசராக ஃப்ரெட்ரிக் டேனியல் வான் ரெக்லிங்ஹவுசன் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பெத்தாலஜிஸ்ட் இருந்தாங்க. அவரு கீழே ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து பெத்தாலஜி ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. இதுக்கப்புறமா 1893 காலகட்டத்தில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து பிரான்ஸோடைய கிராண்டெஸ்ட்டில் இருக்கிற ஸ்ட்ராஸ்பர்கிலிருந்து டென்மார்க்கில் இருக்கிற கோப்பன்ஹேகனுக்கு போயிடுறாங்க. அங்கே கிறிஸ்டியன் போர் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர், அந்த கிறிஸ்டியன் போரோடைய லேபரட்டரி ஆய்வுக்கூடத்தில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து ஆராய்ச்சியை பண்ணாங்க. குறிப்பாக இவருடைய ஆராய்ச்சி பிளட்டில், ரத்தத்தில் கேஸஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி வாயுக்களை பகுப்பாய்வு செய்கிறது அப்படின்ற சில டெக்னிக்ஸ், தொழில்நுட்பங்களை ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை இவர் வந்து கிறிஸ்டியன் போரோடைய லேபரட்டரியில் பண்ணாங்க. இதுக்கப்புறமா 1894ஆம் ஆண்டு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து டென்மார்க்கில் இருக்கிற கோப்பன்ஹேகன்ல இருந்து அயர்லாண்டில் இருக்கிற பெல்ஃபாஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அந்த பெல்ஃபாஸ்ட்டில் இருக்கக்கூடிய குயின்ஸ் காலேஜ் பெல்ஃபாஸ்ட், அது இன்னைக்கு குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்ஃபாஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அந்த குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்ட்டில் ஒரு லெக்சரர் இன் பெத்தாலஜி, அதாவது நோயியலை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளர், லெக்சரராக 1894ஆம் ஆண்டு குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்டில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ நோயியல், அதாவது மருத்துவ பாடத்திட்டத்தில் தான் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, மெட்டீரியல் மெடிக்கா, கிளினிக்கல் மெடிசன், சர்ஜரி அப்படின்னு இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும். அதில் பெத்தாலஜி, நோயியலை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் 1894ஆம் ஆண்டு இவருடைய பணியை தொடங்கினாங்க. இதுக்கிடையில் 1895ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 33 வயதில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து இசபெல்லா எட்மண்ட் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்துக்கும் இவருடைய மனைவியான இசபெல்லா எட்மண்ட் ஸ்மித்துக்கும் குழந்தைகளும் பிறந்தது. இது ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஆய்வுகளை லெக்சரர் இன் பெத்தாலஜி அப்படின்ற பொறுப்பில் இருக்கும்போதே மேற்கொண்டாங்க. இதுக்கிடையில் ஒரே ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன். 1890 ஏப்ரல் 20 அந்த தேதியில் வந்து ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய அப்பாவான வால்டர் ஸ்மித், அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 75 வயதில் இறந்து போனாங்க. ஏன்னா ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய அப்பா 1815ஆம் ஆண்டு பிறந்தவர். அவர் வந்து 1890 ஏப்ரல் 20 அன்னைக்கு கிட்டத்தட்ட அவருடைய 75 வயதில் இறந்து போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து அந்த படிப்புகள் எல்லாம் மேற்கொண்டாங்க. ஃப்ரான்ஸுக்கு போகிறது, அதுக்கப்புறம் டென்மார்க் போகிறது, அதே மாதிரி இப்போ பெல்ஃபாஸ்ட்டில் வந்தது, அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணது. ஸோ இதெல்லாம் நடந்தது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இந்த 1895க்கு பிறகு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து மேரேஜ்லாம் ஆகி குழந்தைகள்லாம் பெறக்கூடிய இந்த தருவாயில் இவர் வந்து ஜான் ஸ்காட் ஹால்டைன் அப்படின்ற இன்னொரு ஃபிசிஷியன், அவர் ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு ஃபிசியாலஜிஸ்ட், ஒரு உடலியல் நிபுணரும் கூட. அந்த ஜான் ஸ்காட் ஹால்டைன் அப்படின்றவர் 1860ஆம் ஆண்டு பிறந்தவர். இவரை விட 2 வயசு ஜாஸ்தி. ஸோ அந்த ஜான் ஸ்காட் ஹால்டைன் கூட சேர்ந்து ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து நிறைய ரெஸ்பிரேஷன் குறித்த ஆராய்ச்சியில் மேற்கொள்கிறாங்க. ரெஸ்பிரேஷன் அப்படின்றது இந்த சுவாசம் சம்மந்தப்பட்ட ஒரு துறை. ஸோ அதில் வந்து இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க. அதில் பர்டிகுலராக ஜான் ஸ்காட் ஹால்டைனும் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தும் சில முக்கியமான கண்டுபிடிப்புகள் செஞ்சாங்க. அதில் முதலாவது இவங்களுடைய ஆராய்ச்சி வந்து பிளட், ரத்தமானது எப்படி ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது உடல்
முழுக்க அப்படின்ற அந்த ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. மேலும் ரத்தத்தினுடைய அளவு, அதாவது பிளட் வால்யூம், அதையும் அதே மாதிரி பிளட் எந்த அளவுக்கு ஆக்சிஜனை கொண்டு போக முடியும் அப்படின்ற அந்த ஆக்சிஜன் கெப்பாசிட்டி, இந்த ரெண்டையுமே வந்து தீர்மானிக்கக்கூடிய சில முக்கியமான மெத்தட், சில முறைகளை ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தும் ஜான் ஸ்காட் ஹால்டேனும் கண்டுபிடிச்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்துக்கு இருந்தது. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து அனிமியா ஆஃப் குளோரோசிஸ் அது எப்படி ஏற்படுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. அனிமியா அப்படின்றது ரத்த சோகை, அனிமியா ஆஃப் குளோரோசிஸ் அப்படின்றது ஒரு வகையான ரத்த சோகை. இது எப்படி ஏற்படுது அப்படின்னு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து விளக்குனாங்க. அதாவது ரத்தத்தினுடைய அளவு அதிகரித்து ஆனால் அந்த ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்காமல் இருந்தால் அப்போ ஏற்படக்கூடிய ரத்த சோகை தான் இந்த அனிமியா ஆஃப் குளோரோசிஸ் அப்படின்றத ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து கண்டுபிடிச்சி விளக்குனாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் கெப்பாசிட்டி, ரத்தத்தினுடைய ஆக்சிஜன் கெப்பாசிட்டியும் அதே மாதிரி கலரிங் பவர், இந்த ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி பேரலாக இயங்குது அப்படின்றதையும் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து கண்டறிஞ்சாங்க. இது மாதிரி கூடுதலாக ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து சில முக்கியமான ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்டாங்க. அதில் குறிப்பிடத்தக்க ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய கண்டுபிடிப்பு வந்து இந்த நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான இன்டாக்சிகேஷன், அது வந்து பல்மினரி கண்டிஷன் ஆஃப் இன்டாக்சிகேஷன் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி ஏற்படுது அப்படின்னு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து விளக்குனாங்க. அதாவது ஆக்சிஜனுடைய அளவு ரத்தத்தில் அதிகரிக்கும் போதோ, அதாவது ஒரு அளவுக்கு மீறி அதிகரிக்கும் போதோ, அல்லது ஆக்சிஜன் டாக்ஸிசிட்டி, அதாவது ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த பிராணவாயு அதில் வந்து நச்சு ஏற்படும் போதோ, இந்த மாதிரியான ரெண்டு சூழ்நிலைகளில் இந்த இன்டாக்சிகேஷன் அப்படின்றது, பல்மினரி கண்டிஷன் ஆஃப் இன்டாக்சிகேஷன் அப்படின்ற இந்த ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து விளக்குனாங்க. இது பிற்கால லொரைன் ஸ்மித் எஃபெக்ட் அப்படின்னு இவருடைய பெயர்னாலேயே அழைக்கப்பட தொடங்கி இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸையும் எழுதி தொடர்ச்சியாக பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. அதில் பர்டிகுலராக ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு, அது வந்து ஆக்டிவ் ஆக்சிஜன் செக்ரீஷன் இன் லங்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய டிஷ்யூ, அந்த திசுக்களில் ஆக்சிஜனுடைய அளவு குறையும் போது நுரையீரல் தானாகவே வந்து ஆக்சிஜனை அதிகமாக உற்பத்தி செய்ய தொடங்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது மாதிரி ரெஸ்பிரேஷனில் இன்னும் எண்ணில் அடங்காத கண்டுபிடிப்புகளை ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து செஞ்சு வந்தாங்க. இதன் காரணமாகவே இவரை கௌரவப்படுத்துகிற ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா, இது வந்து பிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஒரு ஃபெல்லோவா ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா, FRCPE அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா 1900ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் இன்னும் பல கௌரவங்களையும் பதவி உயர்வுகளையும் பெற்றாங்க. குறிப்பாக 1901ஆம் ஆண்டு இவர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்ட், அங்கே லெக்சரர் இன் பெத்தாலஜி அப்படின்ற பொறுப்பில் இருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி, அதாவது நோயியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த பொறுப்பில் 1901ஆம் ஆண்டு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து இடம் பெறாங்க. ஸோ பதவி உயர்வு, ப்ரமோஷனை பெறாங்க. இதுக்கப்புறமா ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி, நோயியல் பேராசிரியராக குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்டில் அடுத்த 3 வருடங்கள் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் இவருடைய பணியை தொடங்கினாங்க. அதே மாதிரி ஜான் ஸ்காட் ஹால்டேன் அப்படின்ற ஆராய்ச்சியாளர் கூட சேர்ந்து ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் தொடர்ச்சியாக ரெஸ்பிரேஷனில் பல ஆய்வுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து இந்த நுரையீரலில் நிமோனியா எப்படி ஏற்படுது அதுக்குண்டான முக்கியமான சில கண்டுபிடிப்புகளையும் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் செஞ்சாங்க, ஜான் ஸ்காட் ஹால்டேன் கூட இணைஞ்சு. இதைத் தொடர்ந்து 1904ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான அல்ஸ்டர் மெடிக்கல் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அசோசியேஷன், அதனுடைய ஒரு பிரசிடென்ட்டாக ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அல்ஸ்டர் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடென்ட்டாக ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் 1904ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதே 1904ஆம் ஆண்டு இவர் வந்து அயர்லாண்டில் இருக்கிற பெல்ஃபாஸ்டில் இருக்கக்கூடிய குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்ஃபாஸ்ட், அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்ற பதவியை இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு அயர்லாண்டில் இருக்கிற பெல்ஃபாஸ்டில் இருந்து இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற மான்செஸ்டருக்கு 1904ஆம் ஆண்டு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து பயணம் பண்ணுறாங்க.
அங்கு போய் மான்செஸ்டரில் இருக்கக்கூடிய விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர், அது பொதுவாக யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படும், அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டரில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி நோயியல் பேராசிரியராக ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் 1904ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து இந்த பெத்தாலஜிஸ்ட் நோயியல் நிபுணர்களுக்கான ஒரு சங்கம், ஒரு சொசைட்டியானது யுனைடெட் கிங்டமில் நிறுவப்படணும் அப்படின்னு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் ஒரு பெத்தாலஜிஸ்டாக இவருடைய முயற்சிகளை மேற்கொண்டாங்க. இதன் விளைவாக 1906ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பெத்தலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து அப்படின்ற பெத்தலாஜிக்கல் சொசைட்டி நிறுவப்பட்டது. அதனுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங்கே மான்செஸ்டரில் தான் நடந்தது. இவர் மான்செஸ்டரில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டரில் தான் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியாக பணிபுரிஞ்சு வராங்க இந்த காலகட்டத்தில். ஸோ அங்கு தான் வந்து பெத்தலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்டுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங்கும் நடந்தது. ஸோ அந்த பெத்தலாஜிக்கல் சொசைட்டி நிறுவப்படுறதுக்கு முக்கிய காரணமாக ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1909ஆம் ஆண்டு மே 6 அன்னைக்கு அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, இந்த ஒரு கௌரவத்தை 1909 மே 6 அன்னைக்கு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் பெற்றுறாங்க. அடுத்து அங்கிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1912ஆம் ஆண்டு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி நோயியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த பதவியை ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிட்டு இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் அந்த எடன்பராவில் இருக்கக்கூடிய இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே 1912ஆம் ஆண்டு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி நோயியல் பேராசிரியராக நியமிக்கப்படுறாங்க. இந்த பொறுப்பில் வில்லியம் ஸ்மித் கிரீன்ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர் இருந்தாங்க. இந்த வில்லியம் ஸ்மித் கிரீன்ஃபீல்டோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவருக்கு பிறகு அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியாக ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதைத் தொடர்ந்து 1912ஆம் ஆண்டு பெத்தலாஜிக்கல் அண்டு பேக்டீரியாலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் லேபரட்டரி அசிஸ்டன்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் 1912ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அதுக்கும் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. இதுக்கப்புறமா 1913ஆம் ஆண்டு எடன்பராலே இருக்கக்கூடிய ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு மெம்பராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது வில்லியம் ஹார்வி அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் ஹார்வியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த வில்லியம் ஹார்வி இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த வில்லியம் ஹார்வியோடைய பேரில் ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்னு ஒரு மெடிக்கல் சொசைட்டி எடன்பராவில் நிறுவப்பட்டது. அந்த ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு மெம்பராக தான் 1913ஆம் ஆண்டு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் நியமிக்கப்பட்டாங்க. இதைத் தொடர்ந்து 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் துவங்கிறது. இந்த முதல் உலகப் போர் துவங்கிய பிறகு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் ஒரு பெத்தாலஜிஸ்டாக நோயியல் நிபுணராக இவருடைய பங்களிப்பை போருக்கு வந்து கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக பிரிட்டிஷ் ஆர்மி தரப்பிலிருந்து இவர் சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. அதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த போரில் காயமடையக்கூடிய வீரர்களுக்கு செப்டிக் ஏற்பட்டது. அதை தடுக்கிறதுக்காக ஆன்டிசெப்டிக் தேவை. அப்போ இவர் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியாக பணிபுரியக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் யூசோல் அப்படின்ற ஒரு முக்கியமான ஆன்டிசெப்டிக்கானது கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு சோடியம் ஹைப்போக்ளோரைட். இது வந்து ஹைப்போக்ளோரஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இதை கொண்ட கலவையான யூசோல் அப்படின்ற ஆன்டிசெப்டிக் அதை ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் இவருடைய கொலீக்ஸ் கூட சேர்ந்து போருக்கு அறிமுகப்படுத்தினாங்க. பிரிட்டிஷ் ஆர்மியில் இந்த ஆன்டிசெப்டிக் யூசோல் பயன்படுத்தப்பட்டது. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து ட்ரெஞ்ச் ஃபுட் அப்படின்ற ஒரு வகையான நோய், இந்த ட்ரெஞ்ச் ஃபுட் குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. ட்ரெஞ்ச் ஃபுட் அப்படின்றது ஈரம் நிறைந்த இந்த பள்ளத்தாக்குகள், ஸோ அங்கெல்லாம் இராணுவ வீரர்கள் இருக்கும்போது அவங்களுடைய கால்களில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தனால அவங்களுடைய கால்களில் மரத்து போதல் ஏற்படும், கூச்ச உணர்வு ஏற்பட்டு வலி ஏற்படும், அவங்களுடைய கால்களினுடைய நரம்புகள் எல்லாம் சேதமடைஞ்சு திசுக்கள்லாம் சேதமடையும். இந்த நிலை தான் ட்ரெஞ்ச் ஃபுட் அப்படின்றது. ஸோ அதை தடுக்கிறதுக்குண்டான ஆராய்ச்சியிலையும் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் ஈடுபட்டு அதை தடுக்கணும்னா கால் வந்து வெப்பமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் வந்து வெளிப்படுத்தினாங்க. இதுக்கப்புறமா கேஸ் மாஸ்கெல்லாம் இந்த போரில் பயன்படுத்தினாங்க. அதாவது எதிரி படையினர் வந்து நச்சு வாயுக்களை மற்ற படையினர் மீது செலுத்தி அவங்கள இராணுவ வீரர்களை கொன்று
குவித்தாங்க. அப்போ அதை தடுக்கிறதுக்கு ரெஸ்பிரேட்டர், இந்த கேஸ் மாஸ்க்கெல்லாம் தேவை. ஸோ அப்போ அந்த கேஸ் மாஸ்கில் சார்கோலை பயன்படுத்தணும் அப்படின்னு முதல் நபராக அந்த யோசனையை முன்மொழிந்தவர் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் தான். இந்த ஒரு பங்களிப்பையும் கொடுத்தாங்க. இது மாதிரி 1918ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் முடிவடைஞ்சது. இது மாதிரி 1918ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் முடிவடைகிற வரைக்கும் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய பங்களிப்பு முதல் உலகப் போருக்கு இருந்தது. இதைத் தொடர்ந்து 1919ஆம் ஆண்டு எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவா ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1909 மே 6 அன்னைக்கு ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஃபெல்லோவா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1919ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஃபெல்லோவா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 பேர் ப்ரொபோசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் சார் வில்லியம் டர்னர், இன்னொரு நபர் வந்து கார்கில் கில்ஸ்டன் நாட், அதே மாதிரி இன்னொரு நபர் வந்து சார் எட்மண்ட் டெய்லர் விட்டேக்கர், இறுதியாக ஆர்தர் ராபின்சன் அப்படின்னு. ஸோ அந்த 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க. ஸோ FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை 1919ஆம் ஆண்டு இந்த கௌரவத்தை ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறம் 1920 காலகட்டத்திலையும் ரெஸ்பிரேஷனில் பல ஆய்வுகளை மேற்கொண்டு பல ரிசர்ச் பேப்பர்ஸை தொடர்ச்சியாக பப்ளிஷ் பண்ணாங்க. மேலும் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு பேராசிரியராகவும், பெத்தாலஜி தான் நோயியல் பேராசிரியராகவும் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து திகழ்ந்து வந்தாங்க. இது மாதிரி ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம் மட்டும் இல்லாமல் இந்த உலகுக்கே ஒரு புகழ்பெற்ற நோயியல் நிபுணராக ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வலம் வர தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் க்ரோத் அப்படின்னு ஒரு புக்கை ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து எழுதி வந்தாங்க. எழுதக்கூடிய இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய உடல்நிலை படிப்படியாக மோசமடைய தொடங்கியிருந்தது. இறுதியாக இவர் 1931 ஏப்ரல் 18 அன்னைக்கு இவருடைய 68 வயதில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் வந்து இறந்தும் போயிடுறாங்க. ஸோ 1931 ஏப்ரல் 18 இவருடைய 68 வயதில் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன ஓராண்டுக்கு பிறகு 1932ஆம் ஆண்டு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்னால் எழுதப்பட்ட க்ரோத் அப்படின்ற புத்தகமானது வெளியிடப்பட்டது. மேலும் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் இறந்த பிறகு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக இவர் பணிபுரிஞ்ச யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அங்கு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய ஒரு மெமோரியல் செரமோனி வந்து நடந்தது. அதை அப்போதைய பிரின்சிபல் டேவிட் கர்ன்ஸ் அப்படின்றவர் வந்து அதை ரீட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய இறப்பின் பிறகு அந்த பல்மினரி கண்டிஷன் ஆஃப் இன்டாக்சிகேஷன், அதாவது ஆக்சிஜனுடைய அளவு அதிகரிக்கும் போதோ அல்லது ஆக்சிஜன் வந்து நச்சடையும் போதோ, ஸோ இந்த 2 மாதிரியான நிலைமைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை தான் பல்மினரி கண்டிஷன் ஆஃப் இன்டாக்சிகேஷன் அப்படின்றது. அதுக்கு லொரைன் ஸ்மித் எஃபெக்ட் அப்படின்னு ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய பெயரிடப்பட்டது. இது மாதிரி ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் இறந்த பிறகும் இவ்வளோ கௌரவங்களை பெற்றதுக்கு முக்கிய காரணம் ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித்தோடைய இதயம் இயங்கும் போது இவர் செய்த ஆராய்ச்சிகள் தான் காரணம். ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் லொரைன் ஸ்மித் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.